சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உன்னுடைய மனசாட்சி அதை தொட்டு சொல்லு. உனக்கும் அரவிந்தோட சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மனசாட்சி தொட்டு சொல்லுடா. உனக்கு சம்பந்தம் இல்ல. யார் மேல நீ கை வைக்கிற? அவர் எங்க அப்பா. அதான் அந்த ஒத்த காரணத்தினாலதான் இவ்வளவு நாள பொறுத்து போன. வேற எவனாச்சும் இருந்திருந்தா இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்க மாட்டோம். சொல்லாதே. இந்த உண்மையெல்லாம் உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டு நானும் நீயும் எவ்வளவு நாள் அழுதிருப்போம். இன்னைக்குதான் இதுக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னு நினைச்சோம். அதுவும் நாசமா போச்சு. ஆதி, ஆதி, அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்கணுமா? எப்படி கேட்பான்? உங்க அப்பா கொண்டது அவன் அண்ணனை. எப்படி கேட்பான்? அது இவனுக்கு மறந்து இருக்கும்னு நினைச்சியா? அந்த வேதனை எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்கு உன் அப்பனை நான் கொண்டு காட்டவா? கொண்டு காட்டவா? அரவிந்த் இருந்தது ஆக்சிடென்ட் இல்ல, கொலைங்கிறதும் அதுக்கு பின்னால இருந்ததும் அப்பந்தாங்கிறதும் முதல்ல தெரிஞ்சது ஆதிக்குதான். என்கிட்ட கூட சொல்ல முடியாம எவ்வளவு தவிச்சா தெரியுமா? தெரியுமா? இந்த ஆளு நேத்து ஒரு நாள் தூங்கல, அவ்வளவுதானே? அதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. மாசக்கணக்கா ராத்திரியில நிம்மதியா தூங்காம இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுமா? தெரியுமா? பவி, நீ விடு, ரிலாக்ஸ் ஆரு, அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப பேசாம எப்ப பேச போற? என்ன விடு சங்கவே. ஒரு மாசம் கூட நான் முழுசா அரவிந்தோட வாழல. ஆனா இவன் அரவிந்த் தான் உலகம்னு நினைச்சிட்டு இருந்தான். அண்ணனை எழுத கஷ்டம் ஒரு பக்கம், கூடவே இருந்து அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி உன் அப்பா செஞ்ச துரோகம் ஒரு பக்கம். ஆதியால யார்கிட்டயும் சொல்லவும் முடியல, சத்தமா அழக்கூட இவனால முடியல. எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க, யோசிச்சு பாரு. பவித்ரா, முதல்ல நீ கிளம்புமா. யாரோ ஒருத்தி சொன்னானு என் நண்பனை சந்தேகப்பட்டு பேசுற பாரு, அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ கிளம்பு. அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுமா. என்ன விட என் பசங்களை பாசமா பார்த்துக்கிட்டவா அவன். நீ வரத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துல எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் உனக்கு தெரியுமா? தெரியுமா? இப்பதான்டா நீ பாயிண்ட பிடிச்சிருக்க. இந்த நிமிஷம் நீ என் நண்பன் நிரூபிச்சிட்ட. நீயும் பவித்ரா பச்சை கட்டிட்டு என்னையும் என் பொண்ணையும் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கு தெரியுமா? இப்ப புரியுதா நம்ம குடும்பத்துக்குள்ள யார் குழப்பத்தை கொண்டு வராங்கன்னு? இந்த நிமிஷம் கூட உனக்கு மனசாட்சி குத்தல. அது சரி, மனுஷ ஜென்மங்களுக்கு தானே மனசாட்சி. உனக்கெல்லாம் எங்க மனசாட்சி? பவி, என்ன? This is your limit. மாமாவை பாரு சங்கவே, அவர் முகத்தை பாரு. ஐயா, தப்பே செய்யாத உத்தமரு, நீங்களும் பாருங்க, அவர் முகத்தை பாருங்க. அவர் நண்பனை நான் திட்டுறேனா அதை தாங்கிக்க முடியாம குழந்தை மாதிரி அழறாரு. பாருங்க, பாருங்க. இந்த மனுஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு துளி கூட குற்ற உணர்ச்சி இல்லாம கூடவே சுத்திட்டு இருக்கிய. எப்படியா? எப்படி?
இவர்கிட்ட உண்மையை சொன்னா எப்படி தாங்கி பாருன்னு தெரியாம இவர்கிட்ட கூட சொல்ல முடியாம தினம் தினம் செத்துட்டு இருந்த ஆதி, அது தெரியுமா உனக்கு? சொல்ல ஆதி, இந்த உண்மையெல்லாம் உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டு நானும் நீயும் எவ்வளவு நாள் அழுதிருப்போம். இன்னைக்குதான் இதுக்கு ஒரு முடிவு வரப்போகுதுன்னு நினைச்சோம். அதுவும் நாசமா போச்சு. ஆதி, ஆதி, அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்கணுமா? எப்படி கேப்பா? உங்க அப்பா கொண்டது அவன் அண்ணனை எப்படி கேப்பா? அது இவனுக்கு மறந்து இருக்கும்னு நினைச்சியா? அந்த வேதனை எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்கு உன் அப்பனை நான் கொண்டு காட்டவா? கொண்டு காட்டவா? அரவிந்த் இறந்தது ஆக்சிடென்ட் இல்ல, கொலைங்கிறதும் அதுக்கு பின்னால இருந்ததும் அப்பந்தாங்கிறதும் முதல்ல தெரிஞ்சது ஆதிக்குதான். என்கிட்ட கூட சொல்ல முடியாம எவ்வளவு தவிச்சான் தெரியுமா? தெரியுமா? இந்த ஆளு நேத்து ஒரு நாள் தூங்கல, அவ்வளவுதானே? அதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. மாசக்கணக்கா ராத்திரியில நிம்மதியா தூங்காம இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியுமா? தெரியுமா? பவி, நீ விடு, ரிலாக்ஸா இரு, அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப பேசாம எப்ப பேச போற? என்ன விட சங்கவே. ஒரு மாசம் கூட நான் முழுசா அரவிந்தோட வாழல. ஆனா இவன் அரவிந்த் தான் உலகம்னு நினைச்சிட்டு இருந்தா. அண்ணனை எழுத கஷ்டம் ஒரு பக்கம், கூடவே இருந்து அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி உன் அப்பா செஞ்ச துரோகம் ஒரு பக்கம். ஆதியால யார்கிட்டயும் சொல்லவும் முடியல, சத்தமா அழக்கூட இவனால முடியல. எவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்க, யோசிச்சு பாரு. பவித்ரா, முதல்ல நீ கிளம்புமா. யாரோ ஒருத்தி சொன்னானு என் நண்பனை சந்தேகப்பட்டு பேசுற பாரு, அத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ கிளம்பு. அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுமா. என்ன விட என் பசங்களை பாசமா பார்த்துக்கிட்டுவா அவன். அவன் நீ வரத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துல எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் உனக்கு தெரியுமா? தெரியுமா? இப்பதான்டா நீ பாயிண்ட பிடிச்சிருக்க. இந்த நிமிஷம் நீ என் நண்பன் நிரூபிச்சிட்ட. நீயும் பவித்ரா பச்சை கட்டிட்டு என்னையும் என் பொண்ணையும் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கு தெரியுமா? இப்ப புரியுதா நம்ம குடும்பத்துக்குள்ள யார் குழப்பத்தை கொண்டு வராங்கன்னு? இந்த நிமிஷம் கூட உனக்கு மனசாட்சி குத்தல. அது சரி, மனுஷ ஜென்மங்களுக்கு தானே மனசாட்சி. உனக்கெல்லாம் எங்க மனசாட்சி? பவி, என்ன? This is your limit. மாமாவை பாரு சங்கவே, அவர் முகத்தை பாரு. ஐயா, தப்பே செய்யாத உத்தமரு, நீங்களும் பாருங்க, அவர் முகத்தை பாருங்க. அவர் நண்பனை நான் திட்டுறேனா அதை தாங்கிக்க முடியாம குழந்தை மாதிரி அழறாரு. பாருங்க, பாருங்க. இந்த மனுஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு துளி கூட குற்ற உணர்ச்சி இல்லாம கூடவே சுத்திட்டு இருக்கியே, எப்படியா? எப்படி? இவர்கிட்ட உண்மையை சொன்னா எப்படி தாங்கி பாருன்னு தெரியாம இவர்கிட்ட கூட சொல்ல முடியாம தினம் தினம் செத்துட்டு இருந்த ஆதி, அது தெரியுமா உனக்கு? நீ பெரிய ஆளு பவி, இப்போ நீதான் இவரை அழ வைக்கிற. ஆனா எவ்ளோ சாமர்த்தியமா எங்க அப்பதான் காரணம்னு சொல்றல்ல. நீ என்ன வேணாலும் பேசு சங்கவி, எனக்கு அது பிரச்சனையே இல்ல. ஒரு நாள் காலம் உங்க வீட்டு வாசப்படியில நின்னு நீ கொலைகாரனோட போனன்னு சொல்லும். அப்ப வரைக்கும் நீ உன் அப்பனுக்கு சப்போர்ட் பண்ண.
அப்புறம் ஆதி ஏன் என்ன கல்யாணம் பண்ணாம உன்னை கல்யாணம் பண்ணான்னு நீ கேட்டுட்டே இருப்பியே, அதுக்கும் உன் அப்பாவோட திருவிளையாடல் தான் காரணம். மாமா, நீங்களும் கேட்டுக்கோங்க. அந்த நேரத்துல எனக்கு அரவிந்தோட சாவு கொல்லன்னு தெரியாது, ஆனா ஆதிக்கு தெரியும். கடைசியில நாங்க பட்ட கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அவர் எந்த தப்புமே செய்யாத மாதிரி ஆயிடுச்சே சீதாம்மா. டேய், அழாதடா. இங்க பாரு, நீ முதல்ல கண்ணத்தோட தைரியமா இருக்கணும். அழாதடா. தேங்க்ஸ் சீதம்மா, நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே. இந்த விஷயத்துல ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஒரு நாள் வரும், அன்னைக்கு இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு நாங்க நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா இப்போ எல்லாமே காத்தோடு காத்தா போயிடுச்சு. யார் சொன்னா? உண்மை என்னைக்குமே காத்தோட காத்தா போகாது பவி. இனிமே என்ன போகணும்? எல்லாமே ஏற்கனவே போயிடுச்சு. அப்பா அப்பா என்ன ஒரு துரும்பு கூட நம்ப மாட்டேங்கிறாரு சீதாம்மா. அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதடா? அவர் அந்த ஆள் மேல கண்ணு மண்ணு தெரியாம அன்பு வச்சிருக்காரு. அத அந்த ஆளை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இவ்வளவு நாளா வேஷம் போட்டுட்டு சுத்திட்டு இருந்திருக்காரு. நம்பிக்கை துரோகம் பண்ணலாம், ஆனா அண்ணனை ஏமாத்துறதுங்கிறது நம்பிக்கைக்கு துரோகம் பண்ற மாதிரிடா. நினைச்சாலே எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. ஆதி, இப்படி எல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்களாடா? இருக்காங்களே. எனக்கு இங்க என்ன பிரச்சனைன்னா, அவனுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல பாருங்க. ஒரு தடவை பண்ண தப்போட அவன் நிக்கல. அரவிந்த் அண்ணன், அதுக்கப்புறம் மேஸ்திரி, அதுக்கப்புறம் மகேஸ்வரி அக்கான்னு அவன் எல்லாரையும் போட்டு தள்ளதானே பார்த்தான். அப்படின்னா அவன் எவ்வளவு ஒரு கேவலமான பிறவியா இருப்பான். அவனை போய் அப்பா இப்படி தூக்கி வச்சுட்டு ஆடுறதான் என்னால தாங்க முடியல. அப்பாவ சொல்றியே, நானே இந்த கையால எத்தனை தடவை அவருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன். ஏன் அரவிந்த கொன்ன அந்த ஆளுக்கு நான் ஏன் கையாலேயே சமைச்சு போட்டிருக்கேனேடா. அதுக்கு அரவிந்தன் நிச்சயமா மன்னிக்க மாட்டான்டா, மன்னிக்கவே மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். சீதாமா, சீதாமா, அந்த ஆள் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படியாதி நம்ம கூடவே இருக்கிறவங்களால எப்படி அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும்? இப்படி இருந்தா எப்படா நம்ம மனுஷங்களை நம்ப முடியும்? கூடவே கொலைகாரங்களை இல்லடா வச்சிட்டு இருக்கோம். ஐயோ, என்னால அதை பத்தி யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. எப்படி எல்லாம் நாம ஏமாந்திருக்கோம்ல. சட்டத்தால தானே நம்மளை ஏமாத்த முடியும். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல சீதாமா, அதை விட பெரிய சட்டம் என்ன இருக்கு? இல்லடா, அதெல்லாம் நமக்கே சொல்லிக்கிற சமாதானம்டா. தப்பு பண்றவங்க எல்லாரும் நல்லா தானடா இருக்காங்க. நாம தானடா கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். தெய்வம் நின்று கொல்லுன்னு சும்மாவா சொன்னாங்க? யோசிச்சு பாருங்க, அரவிந்த் விழுந்த அதே இடத்துல சங்கவி விழுந்து கடந்தாலே உயிருக்கு போராடிட்டு தானே மீண்டு வந்தா. நாம அத சாதாரணமா எடுத்துக்கிட்டோம், அதை கடந்து போயிட்டோம். ஆனா ராஜசேகரால அதை கடந்து போயிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? திரும்ப திரும்ப அவ அந்த இடத்துல விழுந்து கடந்தது அவர் மனசுல ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேல வந்துட்டு போயிருக்கோம்ல. நாம பண்ண பாவம் நம்மள துரத்துதுன்னு அந்த ஆளுக்கு புரியாமலா இருந்திருக்கும். அது எதாச்சியா நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? விதி நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு லேசானது இல்ல சீதம்மா. நாம தோத்து போயிட்டோம் தான், ஆனா விதி சும்மா விடாது. நீ வேற பவி, அவர் குடும்பத்தோட நல்லாதான் இருக்காரு.
அப்படின்னு இப்ப வேணா தெரியும் சீதம்மா. சங்கவிக்கு ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அவ அப்பாவை பத்தின உண்மையெல்லாம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி தெரியதான் போகுது. யாருக்காக ராஜசேகர் இவ்வளத்தையும் செஞ்சாரோ அவளே அவரை வெறுத்து ஒதுக்குற சூழ்நிலை வரும் பாருங்க. அதை விட அவனுக்கு பெரிய தண்டனை வேற என்ன வேணும்? ஏன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் இதுல ஈடுபட்டிருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சீதாம்மா. ஆனா ராஜசேகர் அங்கிள் எந்த அளவுக்கு போவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என் பையன் மாதிரின்னு சொல்லுவாரு. அவர் இப்போ எப்படி? அப்பா அவர் எவ்வளவு நம்பினாரு. அவருக்கு இத பண்ண ராஜசேகர் அங்கிளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சங்கவி, உங்க அப்பா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காரு பாத்தியா? எங்க அண்ணன் அநியாயமா கொன்னுட்டாரு இல்ல? அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? சொல்லு, சும்மா விடுமா? கீர்த்தி ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. சங்கவி இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியில வரல. உன்னாலேயே நம்ப முடியலங்கிறப்போ அவளால மட்டும் எப்படி முடியும்? விடு. கீர்த்தி, நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தா. போலாமா பவி? இங்கதான் மகேஸ்வரி அக்கா இருக்காங்களா? யாருக்கும் அவங்க இங்க இருக்கிறது தெரிய வேண்டாம் சங்கவி. யாருக்கும்னா? எங்க அப்பாவுக்கா? மகேஸ்வரி அக்காவோட பாதுகாப்புக்காக தான் சொல்றேன். முக்கியமா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் பவி சொல்றான். நான் ஏன் சொல்ல போறேன் ஆதி? மகேஸ்வரி அக்கா கிட்ட பேசலாமா? எங்க இருக்காங்க? அங்க சங்கவி ஒரு நிமிஷம். அக்கா, அக்கா அக்கா ஒண்ணும் இல்லக்கா. வாங்க உட்காருங்க, உட்காருங்க, வாங்க உட்காருங்க. அம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு யாரோ வந்தாங்க, என்னென்னமோ கேட்டாங்க. ஏன் எதுக்குன்னு எதுவும் புரியல. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியல. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அக்கா அதை விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போனது. அத பத்தி பேசி என்ன ஆக போகுது? என்னமா சொல்றீங்க? நம்ம அந்த அக்கா பயப்படாதீங்க, உங்ககிட்ட பேசணும்னு தான் சங்கவி வந்திருக்கா. ஐயோ வேண்டாம் தம்பி, ஏற்கனவே நான் நிறைய தப்பா பேசியிருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்காக இவ்வளவு நாள் என்ன பாத்துக்கிட்டீங்களோ அதுவே என்னாலதான் இல்லைன்னு ஆயப்படுச்சுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அவங்கள போக சொல்லுங்க. நான் அவங்க கிட்ட பேச விரும்பல. அக்கா ஒண்ணும் இல்ல. எங்க முன்னாடிதான் சங்கவி உங்ககிட்ட பேச போறா. அவ கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அக்கா, நடந்ததை மறைக்காம சொல்லுங்கக்கா.
சொல்லுங்கக்கா. யார் முன்னாடியும் எங்க வேணாலும் சொல்லுவேன்னு சொன்னீங்கல்லக்கா, உண்மையை மட்டும் சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க. ஆனா பவித்ரா, பிரசவ காலத்துல நீங்க அவங்களுக்கு எவ்வளவு பாவங்கள் செஞ்சோம், அது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னும் உங்க கூட சகஜமா இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அபூர்வமா இருக்கு. டு பி ஃப்ராங்க், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமையலையேன்னு பொறாமையா கூட இருக்கு. இவ்ளோ மோசமானவளா நடந்திருக்கேன்னா எங்க அப்பா செஞ்சதுக்கு குறையா நான் எதுவுமே பண்ணல. எனக்கும் அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை மாதிரியே தானே கொடுக்கணும். நீங்க சங்கவி அந்த மாதிரி நினைக்கிறீங்க? இப்போ உங்களுடைய கோவம் வந்து ஒரு ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் தானே. இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆதி உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு மனமேட வரைக்கும் வந்துட்டு கடைசி நிமிஷத்துல பவித்ரா கழுத்துல தாலி கட்டியிருக்கான், உங்களை ஏமாத்திட்டான். அப்படிங்கிறது உங்க கோபம். அவன் ஏமாத்தினதுக்கு காரணம் பவித்ரான்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. அதனாலதான் நீங்க பவித்ரா கிட்ட இவ்வளவு கடுமையா கொடுமையா நடந்துட்டு இருக்கிறீங்க. அதான உண்மை. ஒரு காரணம்னு இருக்கு இல்லையா? ஒரு பிஹேவியருக்கு உண்டான காரணத்தையும் பார்க்கணும், அதை புரிஞ்சுக்கணும். இல்ல அரவிந்த், நான் இவ்ளோ மோசமா நடந்திருக்கவே கூடாது. நான் பண்ணது சரியே இல்ல. சங்கவி, நீங்க இப்படி நடந்துட்டதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அன்பு. ஆதி மேல நீங்க வச்சிருக்கிற அதீத அன்பு. அளவுக்கு அதிகமான அன்பு கூட ஒரு வித வன்முறை தான் சங்கவி. ஆதி மேல நீங்க வச்சிருக்கிற அன்பை டிஸ்கிரைப் பண்றதுன்னா, சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் இருந்தாலும் ஃபேவரட் டாய்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும். அந்த ஃபேவரட் டாய் மேல குழந்தைங்க உயிரே வச்சிருக்கும். ரொம்ப அப்சஸ்டா இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த டாயை வாங்கி கொடுத்த அப்பா அம்மாவை விட அந்த டாய் மேல அந்த குழந்தைங்களுக்கு அபிமானம் அதிகமா இருக்கும். அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த டாயை வாங்கிட்டோம்னா அவ்வளவுதான், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வீட்டையே தலைகீழாக்கிடும் அந்த குழந்தை. ஆதிக்காக நீங்க பண்ண விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு அரவிந்த். I hate myself. சாரி அரவிந்த், நீங்க வெளியில போணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட போல, லீவ் சொல்லிட்டேன். டியூட்டி டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. அரவிந்த், நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போறேனே. என்னங்க இது கேள்வி? தாராளமா எவ்வளவு நேரம் வேணாலும் இங்கே இருங்க. நானே என் கையால உங்களுக்கு லஞ்ச் டின்னர்லாம் சமைச்சு கொடுக்குறேன். மிச்சம் வைக்காம சாப்பிடணும், ஓகேவா? ஒன்னும் சொல்ல மாட்டீங்களா? ஓகே, உட்காருங்க. இன்னும் காணாம தெரியலையே. வெளியில என்ன? ஆதியும் பவியும் போனாங்கல்ல? ஆமா போனாங்க. இன்னும் வரலையே, அதான் பாத்துட்டு இருக்கோம். அவங்க என்ன சின்ன பசங்களா? வருவாங்கம்மா. அது இல்ல சீதா, சங்கவியும் கூட போயிருக்கா இல்ல, அதான் பயமா இருக்கு. நல்ல ஆளுங்க நீங்க, அதெல்லாம் அவங்களே வருவாங்க. ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? எதை சொல்ற? அது வந்து கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல நம்ம வீட்ல. நீ எதை பத்தி சொல்ற? ஆதியும் பவித்ராவும் இப்ப முன்னாடி மாதிரி பேசிக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்து வெளியில போறாங்க வராங்க. கவனிச்சிங்களா இல்லையா? ஆமா ஆமா, அந்த ராஜசேகர் விஷயம் வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே. ஆமாமா, சங்கவிக்கும் அவ அப்பா எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சிருக்கும். இப்பவாச்சும் ஆதி பவித்ராவை அவ சேர்ந்து வாழ விட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் சரிதான் சீதா, ஆனா அந்த சங்கவி மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதே. ஆமாம்மா, முகத்தை சோகமா மட்டும் வச்சிருக்கா.
அப்பா இப்படி பண்ணிட்டாரேங்கிற வருத்தமா இல்ல எல்லாருக்கும் வெளியில தெரிஞ்சிருச்சேங்கிற கோவமான்னு தெரியலையே. கொலகார பாவி, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு என்ன தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள வருவான்? ச்சே, அவன் மனுஷனே இல்ல. பாவம், அரவிந்தோட முதல் வருஷ நினைவு நாள் வரத்துக்குள்ள அவன் சாவுக்கு நீதி வாங்கி கொடுத்துடணும்னு ஆதியும் பவியும் எவ்வளவோ போராடினாங்க. ஆனா பாருங்க, எது நடக்கணும்னு எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். நம்ம கையில என்ன இருக்கு? ஏமா, அரவிந்தோட நினைவு நாள் இந்த மாசம் தானே? தேதி கூட நாளைக்குதாம்மா. ஆமா இல்ல, நாளைக்கு தான் இல்ல. என்ன மறக்குதான், நாம மறந்துட்டோமே. என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. என்னால உனக்கு தான் பிரச்சனை. சாரிடா. உன் கோவம் நியாயம்தான், எனக்கு புரியாம இல்ல. எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன்டா. என் கூட வாடா ப்ளீஸ்டா, ப்ளீஸ். சங்கவி, அப்பா கிட்ட சொல்லுமா, என் கூட வர சொல்லுமா. எங்க அங்கிள்? நம்ம வீட்டுக்கு தான். நீ வாராதா? என்னடா அப்படி பாக்குற? இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துருச்சாமா? மறக்குமாண்ண, காலத்துக்கும் மறக்கிற மாதிரியா நடந்திருக்கு. அரவிந்தோட நினைவு நாள் தானே அங்கிள்? எங்களால மறக்கவே முடியாது அங்கிள். தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்க வராம என்ன பண்றீங்க? இந்நேரம் கிளம்பி வந்திருக்க வேண்டாமா? கிளம்புங்க. கிளம்புடா. போயிட்டு வா. நீயும் போ. டேய், என்னடா ஏன்டா இப்படி சொல்ற? நீதான்டா முக்கியமா வரணும். வரலன்னு சொல்றல, அவங்கள கூட்டிட்டு போ. அண்ணே, அவர் வரமாட்டாரு, வரவும் வேணாம். தயவு செஞ்சு அப்படி பேசாதம்மா. டேய், ஏன்டா இப்படி பண்ற? எல்லாரும் அநியாயமா உன் மேல பழி சுமத்துறாங்கடா. பாருடா, உன் குடும்பத்துல இருக்கிறவங்களே உனக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காகவே நீ வந்தே ஆகணும். வா. வரலன்னு சொல்றல, பேசாம போ. நீ இப்போ வரலனா எல்லாரும் எதுக்கும் கதை கட்டி விட்டுடுவாங்கடா. அவங்க சொல்றது உண்மையான ஆயிடும். புரிஞ்சுக்கோ. உன் கால்ல விடறேன். ஐயோ அண்ணா, என்ன நீங்க? நீ வராம நான் போக மாட்டேன். நான் வராம அங்க எந்த பூஜையும் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். யார் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், எனக்கு என் ராஜசேகரை பத்தி தெரியும். நீ வா. வான்னு சொல்றேன் இல்ல. சங்கவி, ராதா, வாங்க. என்னாச்சு சீதாமா, இன்னும் ஆரம்பிக்கலையா? நான் அப்பவே கிளம்பிட்டேன். ஆனால் அந்த சமயம் பார்த்து ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சு. அட்டன் பண்ணிட்டு அவசர அவசரமா ஓடி வந்தேன். என்னாச்சு எங்க வீட்டில் எல்லாரும் அப்படி இப்படி உட்காந்துருக்கீங்க? தாமோதரன் சார் எங்க? இல்ல, அவர்தான் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு போனாரு. எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னாரா? ஆமா. ஏன்? அம்மா எங்க அவரு? வீட்ல இல்ல, வெளியில போயிருக்காரு. என்ன சீதாமா சொல்றீங்க? இந்த நேரத்தில் அவர் எங்க போனாரு? சரி, ஆதி எங்க? ஆதி மாடியில் தான் இருக்கான். தாமோதரையா தான் எங்க போறாரு, என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. இல்ல, எனக்கு புரியல. அரவிந்துடைய நினைவு நாள் சடங்கெல்லாம் அவர் தானே முன்ன இருந்து பண்ணணும். அப்புறம் எப்படி வெளியில போனார் அவரு? சடங்கெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல, படையல் மட்டும்தான் போட போறோம். அரவிந்துக்கு இது கூட பிடிக்காதுதான். ஆனா ஒரு சம்பிரதாயத்துக்கு இதெல்லாம் பண்ணலான்னு தான் பண்றோம். நான் வேணா தாமோதரன் சாருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? இல்ல டாக்டர், அவரே வரட்டும். எப்போ வராரோ அப்ப பண்ணிக்கலாம். எல்லாம் ரெடியா தான் இருக்கு. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல, நீங்க இருங்க, நான் அப்படியே உட்காந்துக்கிறேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல வித்யா.
பவி என்னாச்சு இன்னும் ஆரம்பிக்கலையா? மாமா வெளியில போயிருக்காரு, அவருக்காக வெயிட்டிங்.